அறிவில்லாத IAS அதிகாரிகள் தாது மணல் விவகாரத்தில் பரபரப்பை கிளப்பிய பழகருப்பையா. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள கடற்கரை பகுதிகளில் சட்டவிரோதமாக தாது மணல் அள்ளப்பட்ட விவகாரம் குறித்து CBI விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 மாவட்டத்திலும் தாது மணல் அள்ளிய நிறுவனங்களால் அரசுக்கு 6000 கோடி வரை இழப்பு ஏற்பட்டதாக நீதிமன்றத்தில் அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில்தான் அரசியலில் மூத்த தலைவரான பழகருப்பையா தெரிவித்த கருத்து ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே மணல் விவகாரம் தொடர்பாக வழக்குகள் நிலுவையில் உள்ளன. குறிப்பாக மாவட்ட கலெக்டர்களும் அமைச்சர்களும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில்தான் தாது மணல் தொடர்பாக ஒரு பக்கம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அரசியல் கட்சியை சேர்ந்தவரும் அரசியல் விமர்சகருமான பழகருப்பையா மணல் விவகாரம் தொடர்பாக IND தமிழ் சேனலுக்கு பேட்டியளிக்கையில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணையில் இருக்கையில் மற்ற மாவட்ட ஆட்சியர்களும் திருந்துவார்கள் என்று பார்த்தால் அப்படி இல்லை, என்னுடைய பங்கை கொடுங்கள் வேண்டும் என்கிறார்கள். தென் மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளை எல்லாம் சுரண்டுவதே அப்பாவுதான், மிரட்டி சுரண்டுகிறார். மேலும் 34,000 கோடி மணல் கொள்ளையில் மோசடி நடந்திருப்பதும் அதெல்லாம் அரசின் கருவூலத்தில் தான் வைத்துள்ளனர் என பதில் கொடுத்தது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தென்னாட்டில் இருக்கிற கல் முழுவதும் கேரளாவுக்கு போனதுக்கு அப்பாவு தான் காரணம். அவர்களை மிரட்டினார். என்ன தமிழ்நாடு வளர்ச்சி அடையக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? என்ன குவாரியெல்லாம் மூட வேண்டும் என்று சொல்கிறீர்களா? என்ன சாலை நம்முடைய நாட்டிலும் போட வேண்டும், கேரளாவிலும் போட வேண்டும். கேரளாவில் இருக்க மலையெல்லாம் மலைபுறம் அங்கே தான் இருக்கிறது. இங்கே இருக்கிற மலையை கரைத்து கேரளாவுக்கு கொண்டு போகிறான். நம்முடைய அப்பாவு போன்ற பெரிய இவர்களெல்லாம் சபாநாயகர்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இப்படித்தான் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் காலத்திற்கு பிறகு எவனால் இந்த ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொள்வான் என்று தான் அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை. ஒன்றும் செய்ய முடியாது. தாது மணலை அழிப்பான், காட்டு வளத்தை அழிப்பான், மணலை அழிப்பான். 5 கலெக்டர்களை குற்றவாளியாக்கி கொண்டு போய் நிறுத்திவிட்டீர்களே பாவிகளே, நீங்களாம் நன்றாக இருப்பீர்களா? அவன் என்ன செய்தான்? அவனை அதிகாரம் நீ அவன் கையெழுத்து போடு, அவன் மணல் அள்ளட்டும் என்று சொன்னதனால் அவன் போட்டிருப்பான். 34,000 கோடி அடிக்க முடியுமா அவர்களால்? இவ்வளவு பெரிய மூட்டையை சுமக்க முடியுமா? எல்லாம் உங்களுக்கு தானே வந்தது. இப்படி அதிகாரிகளை இந்த IAS அதிகாரிகளுக்கெல்லாம் அறிவும் இல்லை, மானமும் இல்லை. இருந்தால் 5 கலெக்டர்களை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தியிருக்கிறானே, நம்மையும் கொண்டு போய் நிறுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று எந்த அதிகாரியாவது அறிவோடு யோசிக்கிறானா? இவனும் சேர்ந்து சரி என் பங்கையும் கொடு, உன் பங்கை வைத்துக்கொள் என்று தான். அதனால் இவனால் அவன் உள்ளே போக வேண்டும். 5 கலெக்டர் ஜெயிலுக்கு போக வேண்டும், ஒரு 10 செக்ரட்டரி ஜெயிலுக்கு போக வேண்டும். போனால்தான் ஆஹா பெரும்பங்கை அடிக்கின்ற அவன் சதையெல்லாம் அவனுக்கு போய்விட்டது. தொடை சதையெல்லாம் எலும்பு தான் நமக்கு வந்தது. இதற்கு நாமும் சிறைக்கு போக வேண்டியிருக்கிறதே என்று யோசிப்பான். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.